உங்கள்ல நிறைய பேர் அன்னதானம் கொடுத்திருப்பீங்க, அதே மாதிரி அன்னதானமும் வாங்கியிருப்பீங்க. ஆனா அன்னதானத்தோட மகிமை என்னன்னு உங்கள்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதை பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹலோ டிராவலர்ஸ், இப்ப நம்ம பழனி பாத யாத்திரை டே 2ல தான் இருக்கோம். இந்த 2 நாள்ல நாங்க எங்கேயுமே ஃபுட்டுக்காக அமௌண்ட் செலவு பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வர்ற வழியில முருக பக்தர்கள் அன்னதானம் கொடுத்துட்டே இருந்தாங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு அன்னதானம் எங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தது. ஒரு தீராத முருக பக்தர் இருக்காரு. அவருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம இருக்கு. முருகனை வேண்டுனதுனால அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியமும் கிடைக்குது. அந்த குழந்தைக்கு கந்தவேலன் அப்படிங்கிற பேரும் அவர் வைக்கிறாரு. தன்னை மாதிரியே தன்னோட பையனும் தீராத முருக பக்தரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகனை பத்தின பாடல்கள், புராண கதைகள் எல்லாத்தையும் சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கிறாரு. கந்தவேலனும் டெய்லி முருகனுக்கு பூஜை பண்ணி அன்னதானம் கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காரு. கந்தவேலனுக்கு முருகப்பெருமான நேரடியா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையும் இருந்துச்சு. அருணகிரிநாதருக்கு நேரடியா காட்சி தந்த முருகப்பெருமான் தனக்கு ஏன் காட்சி தரல அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட டெய்லியுமே அவர் அழுது வேண்டிக்கிட்டே இருப்பாரு. வழக்கம் போல பூஜை பண்றதுக்காக வந்த கந்தவேலனுக்கு கருணையே வடிவான கந்தன் 6 முகங்களோட 12 கைகளோட புன்னகை முகத்தோட கந்தவேலனுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. முருகன் இந்த மாதிரி உங்களுக்கும் நேரடியா காட்சி கொடுத்தாருன்னா நீங்க முருகன் கிட்ட என்ன வேண்டிப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகனை பார்த்த பரவசத்துல கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டு இருந்த கந்தவேலனுக்கு வெளியில இருந்து ஐயா பசிக்குது அப்படின்னு அன்னதானத்துக்காக காத்திருந்த பக்தர்களோட குரல் கேக்குது. இதை கேட்டதும் கந்தவேலன் முருகப்பெருமான கொஞ்ச நேரம் காத்திருக்க சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அன்னதானம் பண்ணதுல முருகன் வந்திருக்கதையே கந்தவேலன் மறந்துடுறாரு. திடீர்னு முருகனை காத்திருக்க சொன்னது ஞாபகம் வந்து கந்தவேலன் அழுதுகிட்டே கோவிலை நோக்கி ஓடுறாரு. அங்கதான் அவருக்கு ஆச்சரியமும் அதிசயமும் காத்திருந்துச்சு. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கந்தவேலன் போறப்ப முருகப்பெருமான் எப்படி சிரிச்ச முகத்தோட இருந்தாரோ அதே மாதிரி அவர் திரும்பி வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆனாலுமே முருகப்பெருமான் அதே சிரிச்ச முகத்தோட கந்தவேலனுக்காக காத்திருந்திருக்காரு. இதுதாங்க அன்னதானத்தோட மகிமை. கடவுளுக்காக பக்தர்கள் காத்திருப்பாங்க. ஆனா நீங்க அன்னதானம் பண்ணும்போது கடவுளே உங்களுக்காக காத்திருப்பாங்க. நம்ம பழனி பாத யாத்திரை டே 3ல திண்டுக்கல்ல நெருங்கிட்டோம். சோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். பாய்.